அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். என்னங்க விடுங்க. வா மல்லி, முதல்ல நான் சொல்றத கேளு. என்ன கேக்கணும்? நான் சொல்றத நீங்க கேளுங்க. ஊர்ல நாங்க மானத்தோட வாழ்ந்துட்டு இருந்த குடும்பம் ஏதோ குடும்ப கஷ்டத்துக்காக உங்க வீட்டுக்கு வந்து இப்படி நடிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டதுக்காக நீங்க பண்றதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு என்னால நிக்க முடியாது. மல்லி, என்னைக்காவது உன்கிட்ட நான் இப்படி நடந்திருக்கேனா? இன்னைக்கு சித்தி அக்கா எல்லாம் வந்ததுனால கோயில வச்சு என்னென்னமோ நடந்து போச்சு. அதுக்கு நான் உன்கிட்ட மானசீகமா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கேட்டுட்டா? அத்தனை பேருக்கு நடுவுல மாலை மாத்தினப்போ என் மனசு செத்து பொழைச்சதே. அது சரியாடுமாங்க? கை நீட்டி அட்வான்ஸ் வாங்கினப்போ என் சுயமரியாதையும் சேர்த்து உங்ககிட்ட அடக்க வச்சிட்டேன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, சாரிங்கறத தவிர வேற எதுவும் சொல்ல தெரியல மல்லி. போதுங்க, உங்க சாரி எல்லாம் பல தடவை கேட்டாச்சு. மேல நான் என்ன சொன்னா நீ என்ன நம்புவ? ஒரு பொண்ணுக்கு யாருங்க மாலை போடுவா, யாருங்க பொட்டு வைப்பா? அதாச்சும் உங்களுக்கு தெரியும் தானே? அவளை கட்டின புருஷன் தானங்க அதெல்லாம் செய்வான். நீங்க எனக்கு யாருங்க? சம்பந்தமே இல்லாத மூணாவது மனுஷன். அப்படின்னா பாக்குறவங்க நம்மள என்ன நினைப்பாங்க? புருஷன் பொண்டாட்டின்னு நினைக்க மாட்டாங்க அப்படின்னு நீயும் நானும் நினைக்கலல்ல. கோயில்ல சுத்தி சுத்தி என் அக்கா சித்தின்னு எல்லாரும் நம்ம மேல கண்ணு வச்சுட்டு நிக்கிறாங்க. அவங்க முன்னாடி மாலை மாத்துன்னு சொன்னா என் கண்ணு முன்னாடி நின்னது வெண்பா மட்டும் தான். அவ மட்டும் இல்லனா சத்தியமா உன் கழுத்துல நான் மாலை போட்டிருக்க மாட்டேன். ஜஸ்ட் கோயிலுக்கு போனோமா, ஜஸ்ட் சாமி கூப்பிட்டோமா, வந்தமான்னு இருந்திருப்பேன். ஜஸ்ட் காசு கொடுத்து நடிக்க கூட்டிட்டு வந்த உங்ககிட்ட ஜஸ்ட் மாலை மாத்துறதுக்கு ஜஸ்ட் ஒரு காரணம் இருக்கு. நான் ஏன் செய்யணும்னு கேட்டா நடிக்க வந்தா நடிச்சுதான் ஆகணும்னு சொல்வாங்க. நீங்க கூட நல்லாவே நடிக்கிறீங்க. ஆனா நான் தான் இந்த ரோலுக்கு சரியா ஃபிட் ஆகல, அதுதான் உண்மை. என்னால சட்டுன்னு மனசை கல்லாக்கிக்கிட்டு உங்க கையால குங்குமம் வாங்கிக்கிட்டு மாலை மாத்திக்கிறதெல்லாம் ஏத்துக்க முடியாதுங்க. இனிமே இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன். போதுமா? இனிமே இது நடக்காம பாத்துக்கிறேன்னு இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, இப்ப சொல்றதெல்லாம் சுத்தமா நடக்காதுன்னு சொல்றப்ப தோணலையா உங்களுக்கு? என்ன சொல்ற மல்லி? அக்ரிமெண்ட்ல காஃபி கூட கொடுக்க மாட்டேன்னு எழுதி கையெழுத்து போட்டேன். அதெல்லாம் இப்ப வரைக்கும் நடக்குதா என்ன? குழந்தைக்காகன்னு ஒரு பக்கம், சித்தி அக்கான்னு இன்னொரு பக்கம். நான் உங்களுக்கு ஒரு பாதி பொண்டாட்டியாவே ஆயிட்டேன். மல்லி, இங்க பாரு. என்ன பாக்குறது? நாளைக்கு எனக்குன்னு ஒருத்தன் வந்தானா அவன் என் கழுத்துல மாலையை போடுறப்போ இன்னைக்கு நடந்ததே எனக்கு ஞாபகம் வராதுன்னு நினைக்கிறீங்களா? மல்லி, இன்னும் 2 மாசம் கழிச்சு நீ இங்க இருந்து போயிட்டானா எல்லாமே மெல்ல மெல்ல மறந்துரும். அப்புறம் ஒரு கட்டத்துல உன் ஃபேமிலி, உன்னோட வாழ்க்கைன்னு நீ ஓட ஆரம்பிச்சிருவ. என்னால உனக்கு எப்பவுமே தொந்தரவு இருக்காது. உங்களால இருக்காதுங்க, ஆனா என்னால எனக்கு தொந்தரவு இருக்கு. ஒரு பொண்ணோட மனசுங்கிறது அதுதான் சார். அவளோட நினைப்பே அவளை காலம் பூரா தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும். இங்க இருந்து போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, என்னால வெண்பாவை மறந்துட முடியுமா? மொட்டை மாடியில உங்ககிட்ட சண்டை போடுறதுக்குன்னே வரத மறந்துட முடியுமா? காசுக்காக புள்ளைய வயித்துல சுமந்துகிட்டு குழந்தை பிறந்த உடனே அது முகத்தை கூட பார்க்காம குழந்தைய தூக்கி குடுத்துட்டு வராங்கல்ல வாடகை தாய், அவங்க கூட அந்த குழந்தைக்கு பிறந்த நாள் வந்தா வருஷம் கோவில்ல அர்ச்சனை பண்ணுவாங்க. அந்த குழந்தையோட பேர் தெரியலனா கூட அவங்கள அதுக்கு ஒரு பேர் வச்சு அந்த பேருக்கு அர்ச்சனை பண்ணுவாங்க. அத நான் பாத்திருக்கேங்க. தெரியல மல்லி, உன்னை நான் இங்க கூட்டிட்டு வந்து வெண்பாக்க அம்மாவை நடிக்க வச்சு அம்மாங்கிற வார்த்தையை அவ வெறுக்கணும்னு நினைச்சேன். இப்போ வரைக்கும் அது என் புத்திசாலித்தனம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ இப்ப பேச பேச நான் தப்பு பண்ணிட்டேன்னு தோணுது. நீங்க என்ன நடிக்க கூட்டிட்டு வந்தது தப்பு இல்லைங்க, அதை எல்லார்கிட்டயும் மறைக்கிறது தான் தப்பு. நான் அம்மாவா நடிக்கிறது வெண்பாவுக்கு தெரியக்கூடாது, மத்தவங்களுக்கு தெரியறதுல என்னங்க பிரச்சனை? மத்தவங்க கிட்ட உண்மையை சொல்லிட்டா இந்த பிரச்சனை எல்லாம் இருக்காதுல்ல. என் அக்காவும் ரஞ்சிதாவும் ஒருவேளை நல்லவங்களா இருந்திருந்தாங்கன்னா உன்னை அம்மாவை நடிக்க கூட்டிட்டு வரணும்னு எனக்கு அவசியமே இருந்திருக்காது. எல்லாரும் உன்னை என் ஒய்ஃப்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் உன்னை நான் நடிக்க கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோயேன், உன்னை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்களுக்கு அதை அல்வா சாப்பிட்ட மாதிரி ஆயிடும். ஒன்னும் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நேரா போய் வெண்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுவாங்க. இப்போ நான் அம்மாவை நினைச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்க வெண்பாவோட மனசு உடைஞ்சு போயிடும். அவ அம்மா இறந்துட்டாங்கன்னு சொன்னதையே தாங்கிக்க முடியாம சாவு வரைக்கும் போய் திரும்பி மீட்டுட்டு வந்திருக்கேன். இப்ப நீயும் பொய்ன்னு தெரிஞ்சா திரும்ப அவன் உடம்பு இன்னொரு அதிர்ச்சியை தாங்காத மல்லி. இத பாரு, நீ நடிக்கிற விஷயம் எப்பவும் யார் மூலமாவும் வெண்பாக்கு தெரிஞ்சிடவே கூடாது. அவளுக்கு தானாவே அம்மாங்கிற விஷயம் பிடிக்காம போகணும். அவளாவே அம்மாவை வெறுக்கணும். அப்பதான் அவ மனசு பாதிக்காம இருக்கும். அதுக்காக தான் நான் இவ்வளவு பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். இத பாரு, ஒரு பொண்ணா உன் மனசு என்ன பாடுபடும் எனக்கு புரியாம இல்ல, ஆனா எனக்கு வேற வழி இல்ல. உனக்கு மாலை போடணும், உனக்கு பொட்டு வைக்கணும், உன் பலவீனத்தை யூஸ் பண்ணிக்கணும்னு எனக்கு எந்த ஆசையும் இல்ல. சத்தியமா ஒரு சூழ்நிலை கைதியா தான் உன் முன்னாடி நின்னுட்டு இருக்கேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. இதுக்கு மேலே உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. யாரோ ஒரு குழந்தைக்காக நான் ஏன் இதெல்லாம் சகிச்சுக்கணும்னு நினைச்சனா நீ தாராளமா போலாம். நான் உன்னை தடுக்க மாட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.